அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குளுகுளுண்டு அருமையான ஒரு அருவியில் போய் குளிக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, தென் தமிழகத்தில் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லப்படும் ஒரு ஏரியா தான் குற்றாலம். குற்றாலம் வந்துக்கிட்டு எப்போதுமே திகட்டாத ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு இடம். எத்தனை வருஷம் போனாலும் சரி, நம்மளுடைய அந்த ஏரியாவுக்கு போனால் அந்தந்த சீசனில் போகும்போது நம்மளுக்கு உடம்புல வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம், ஃபேமிலியோடு போகலாம். இப்போ ஏன்னு சொன்னாக்கா அதிகமான ஃபால்ஸ்கள் வந்துக்கிட்டு உங்களுக்கு ப்ரைவேட் ஃபால்ஸ்லாம் ஏகப்பட்ட ஃபால்ஸ் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாம். சீசன் சொல்லிட்டு நம்ம ஜூலை, ஆகஸ்ட் அது போலலாம் போவாங்க. சீசன் சொன்னாலே பெரும்பாலும் என்னன்னு சொன்னாக்கா அது வந்து உங்களுக்கு சாரலோடு இருக்கும். அதுதான் சீசன் நம்ம சொல்கிறோம். அது அல்லாத நேரத்துலேயும் வந்து நல்லா சீசன் அல்லாத நேரத்தில் போனீங்கன்னாக்கா இன்னும் நல்லா குளிக்கவும் செய்யலாம். நல்லா அது மாதிரி நல்லா அருவியில் தண்ணியும் கடுமையாக ஊற்றும். இப்போ நான் போயிருக்கிற சீசன் வந்து டிசம்பரில் போயிருந்தேன். அதோடைய சீனு தான் நீங்கள் பார்க்குறது. இப்போ நம்ம காட்சிக்கு வருவோம். என்னென்னு இந்த குற்றாலம் வந்துக்கிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அடர்ந்த காடுகள்லேருந்து மலைகள் காடுகள்லேருந்து பெய்யும் மழையிலேருந்து அங்கு லட்சக்கணக்கான மரங்கள் இருக்குது. அந்த மரத்தில் வந்து ஏகப்பட்ட சின்ன சின்ன செடி கொடின்னு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்குது. அது மூலிகை செடிகள் எல்லாமே அதோடு சேர்த்து விழுந்து அப்படியே எல்லா மழை தண்ணியோடு சேர்ந்து வரும்போது உரைச்சி அதோடு வரும்போது சுத்தரிக்கப்பட்டு ரொம்ப அருமையான உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு ஏரியா அருவியாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது போல் இந்த அருவிகளில் வந்து நம்ம குளிக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எப்போதுமே ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். இது வரைக்கும் போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். நானும் ஊரில் இருந்தானாக்கா குற்றால சீசனில் இருந்தானாக்கா போகாத நாளே இருக்காது. ஒரு 2 நாளாச்சும் போயிட்டு வந்துடுவேன். அந்த குற்றால சீசனோட மெயினாக குளிக்கிறது மட்டும் இல்லைங்க, மெயினாக அங்கே உள்ள பழங்கள், அங்கே இயற்கையாகவே அந்த சீசனுக்காக வரக்கூடிய பழங்கள் அந்த ஏரியாலே கிடைக்கிது. அந்த ஏரியாக்களில் கிடைக்கிற பழங்களை சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட் இருக்குல்ல, அது வேறு லெவலு. அதுவும் மாங்காய், அந்த ஜம்புக்காய், ஸ்டாருக்காய், அப்புறம் ரம்புட்டான், மங்குஸ்தான், இதெல்லாம் வந்துக்கிட்டு உப்பு இந்த மிளகாத்தூளை வச்சு அந்த குளியலையும் போட்டுட்டு வந்து திங்கும்போது ஆஹா, அதோடைய சுவையே வேறு தான். நம்ம என்ன தான் ஒரு மாதிரி கொசு அது இதுன்னு முக்கிற மாதிரி இருந்தாங்க, அதெல்லாம் கள்ளிவள்ளின்னு சொன்னேன் புரியலை. ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி இடங்களில் போயிட்டு குளிக்கும்போது குளிச்சுட்டு உடனே சாப்பாடுன்னு இல்லாமல் இது போல் சாப்பிட்றதுக்குல இந்த நொறுக்கு தீனுன்னு சொல்லுவோம்ல, இது போல் இந்த பச்சி, வாழைக்காய், இந்த வாழைக்காய் பச்சி இது மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அது எவ்வளோ தின்னாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். சிலர் சொல்லுவாங்க ஜுரம் வந்துடும், அது வந்துடும், இது இங்கே ஒன்றும் வராது. நீங்கள் போய் குளிக்க வேண்டியதான். ஒரு நாளைக்கு 10 தடவை குளிக்க முடியுமா குளிங்க, 5 தடவை குளிக்க முடியுமா குளிங்க. இது போல் நம்ம குளியலை முடிச்சுட்டு இங்கே வந்தோம்னாக்கா அடுத்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஏகப்பட்ட உங்களுடைய கடைகள் சுற்றி ஓர கடைகள், நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கடைகள். என்னை பொறுத்த வரைக்கும் அதுகளுக்கெல்லாம் நம்ம அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இந்த பேரிக்காய், உங்கள் பாருங்கள், மங்குஸ்தான், ட்ராகன் ஃப்ரூட் வந்து இங்கே உள்ளது இல்லை, வேறு எங்கேயே தான் கொண்டு வந்தது. லங்கோட், அந்த இது இருக்குல்ல, சப்போட்டா, இதெல்லாம் ரொம்ப அற்புதமான பழங்கள். சீத்தாப்பழம், ஆத்தாப்பழம், இது எல்லாமே பழங்கள். அங்கே போனால் பழங்களை திங்காமல் வந்துடாதீங்க. அதை திங்காமல் வந்தாக்கா அங்கே ஊருக்கு வாங்கிட்டு வர்றது கூட வேஸ்ட்டு. அங்கே தின்றுட்டு வர்றது தான் ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த சுட அந்த பச்சி இதெல்லாம் போட்டு அதை திங்கும் போது தான் அதனுடைய டேஸ்ட் ஒரு பகுதி. இந்த வாழைக்காய் பச்சி போடுவாங்க, வெங்காய பச்சி, வாழைக்காய் பச்சி, பச்சிலே முட்டை பச்சி, அந்த பச்சி ஏகப்பட்ட பச்சி போடுவாங்க, செம்மையாக இருக்கும். அதோட ஒரு சாரல் அடிக்கும்போது ஒரு டீயை நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு ஆஹா மொறுன்னு இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னாக்கா அதே வேறு லெவல் தான். இது போல் விஷயங்களை வந்துக்கிட்டு நம்ம அப்போக்கப்போ நம்ம ஊர்களில் இருக்கும்போது நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கணும். என்ஜாய் பண்ணலன்னு சொன்னாக்கா நம்ம நாளை பிறகு வந்துக்கிட்டு சிந்திச்சு ஒன்றும் இல்லை. எவ்வளோ தான் காசு சம்பாதிச்சோம் சொல்கிற மாதிரி தான், செலவு தான். இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஏதோ ஒரு முட்டையில் வந்துக்கிட்டு ஒரு சின்ன குளிப்பறையா மாதிரியே பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் இந்த முட்டை பேரை மறந்து போயிட்டேன், வாங்கோலி முட்டையே நம்ம சொல்லுவாங்க. அந்த முட்டையுடைய இது செம்மையாக இருக்குது. நீங்கள் இது போல் மூலிகை சம்மந்தமான இது வச்சுருப்பாங்க. அந்த முடி வளர்கிறதுக்குள்ள இது, அந்த
அந்த ஸ்பெஷலி நம்ம இந்த இது இருக்குல்ல, நம்மளுடைய ஏலக்காய், பட்டை, கிராம்பு அது போல் விஷயங்கள்லாம் வந்து அங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். நம்ம அது மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். இது வந்து சூட்டு காம்பாங்க, நல்லாயிருக்கும். தர்பூசணி பாருங்கள், ஆஹா ரொம்ப அற்புதம். அந்த பொடியை வச்சுக்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு. சீப்பு, சோப்பு, கண்ணாடி இது எங்கே போனாலும் கிடைக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மேட்டரே இல்லை. குற்றாலத்துக்கு போயிட்டு இது எதுக்கு நம்மளுக்கு தலையாசி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட வேண்டியதான். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு சொன்னாக்கா, நல்லா குளிக்கணும், நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், தும்முன்னு வந்து உழுவோம். ஏன்னா சீசனாக இருந்தாக்கா கூட்ட நெரிசல் இருக்கும் ஒன்று, அப்படி இல்லைண்டாக்கா ஆள் பறிக்கும், அதாவது குளிக்க முடியாத அளவுக்கு வந்துக்கிட்டு தண்ணி ஊற்றும். இது ரெண்டுமே நடக்கும். இதுக்கடையில் நம்ம பாருங்கள், பல கடை நீங்கள் போகிற யோகோ போகண்டு இருக்கும், எல்லா இடத்துலையும் பல கடை இருக்கும். இதில் திருநெல்வேலி அல்வா வேறு வச்சுருப்பாங்க. திருநெல்வேலி மட்டும்தான் அல்வாவா, குற்றாலத்துலேயும் வச்சுருக்காங்க திருநெல்வேலி அல்வாவை. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மெயின் ஃபால்ஸ் நீங்கள் பார்க்குறது, அது போல் நான் ஃபஸ்ட்டில் பார்த்தது 5 ஃபால்ஸு, பழைய குற்றாலம் இருக்குது. அது மாதிரி ஏகப்பட்ட புலி அருவி, அந்த அருவி பல இப்போ புதுசாக எவ்வளோ இது மக்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு இடத்துல அருவி ஊற்றுட்டு பார்த்துட்டு அப்படியே நின்று குளிச்சுட்டு போகிறது. அருவியில் குளிக்கிறது வந்து ஒரு அற்புதம் தான். உண்மையில சொல்கிறேன், இயற்கையை நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரம். இதை வந்துக்கிட்டு நம்ம எப்போதுமே அந்தந்த சீசன் வரும்போது நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திக்கணுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும்.